ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் சந்திர கிரகணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் இன்று, அதாவது செவ்வாய்க்கிழமையான இன்று, மார்ச் மாதமான 3ஆம் தேதி அன்று மாலை 3:14 மணியிலிருந்து 6:47 மணி வரை நடக்கிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த ராசிகளில் உள்ள நட்சத்திரங்களுக்கு பிரச்சனைகள் வரும், அவர்கள் எப்படி இந்த சந்திர கிரகணத்தை கையாள வேண்டும், அந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் பார்ப்போம். சிம்ம ராசியில மக நட்சத்திரத்துல தான் இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. கடகம், சிம்மம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களும் பரிகாரம் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தொடர்ந்து பார்ப்போம். நட்சத்திரங்களை பொறுத்தவரை அஸ்வினி, மூலம், மகம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் இந்த சந்திர கிரகண நேரத்தில். பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரக்காரர்களும் சில பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். காரணம், இந்த நட்சத்திரங்களும் இந்த ராசிகளும் தான் அதிகமாக சந்திர கிரகணத்தின் பார்வையில் இருந்து சில பாதிப்புகளை பெறப்போகின்றன. பரிகாரம்னு சொன்னா என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம சொன்ன நட்சத்திரக்காரர்களும் ராசிக்காரர்களும் இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் ஒரு நெய் விளக்கை ஏற்றி சுவாமி படத்தின் முன்னாடி வைத்து பூஜை அறையில் அப்படியே அமர்ந்து கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை அப்படியே அந்த சந்திர கிரகண நேரத்தில் வேண்டப்படுவதால் கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் அதை நடத்தி கொடுப்பார். என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைத்துவிடும். பரிகாரம் என்று சொல்லிவிட்டு இறை வழிபாட்டை கூறுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். அது ஒரு விதமான பரிகாரம் தான். ஆனால் அதே நேரத்தில் கேட்டதை கொடுக்கக்கூடிய இடத்தில் தெய்வங்கள் அந்த நேரத்தில் இருப்பதால் உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் கேளுங்கள். பரிகாரத்துடன் உங்களுடைய தேவைகளும் உங்களுடைய வேண்டுதல்களும் உங்களுடைய ஆசைகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைவேற்றப்படக்கூடிய நேரத்தில் தான் தெய்வங்களும் கிரகங்களும் அமர்ந்திருக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப சந்திர கிரகணம் 3:14 ஆரம்பிக்குது, 6:47 வரைக்கும் இருக்கு. அவ்வளவு நேரமும் உட்கார்ந்துருக்கணுமா பூஜை ரூம்லன்றது அவசியம் இல்லை. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், ஊருக்கு ஊரு, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 6:15 தான் சந்திரன் உதயமாகக்கூடிய நேரமாக கணிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 6:15 6:47 வரைக்கும் நீங்கள் இந்த நெய் விளக்கை ஏற்றி தெய்வத்தின் முன்னாடி அமர்ந்திருந்தால் போதுமானது. அதே நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என்று பார்த்தோமானால், எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அந்த நேரத்தில் இந்த சந்திர கிரகணம் முடிந்தவுடன் குளித்து கொள்ளலாம். குளித்துவிட்டு எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். குழந்தைகளாக இருந்தால் குளிக்க வைக்க வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தவறான சிந்தனையுடன் இருக்க வேண்டாம். ஆன்மீகத்தை நோக்கிய சிந்தனைகள் மட்டுமே இருக்க வேண்டும். மற்றபடி எல்லா ராசிக்காரர்களும் செய்ய வேண்டியது என்னவென்றால், தெய்வத்தின் முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த நேரத்தில் நீங்கள் அதை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த சந்திர கிரகணம் முடிந்தவுடன் குளித்துவிட்டு சிலர் கோவிலுக்கு கூட சென்று வரலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே மறுபடியும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. இது என்னன்னா, இந்த சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய இந்த ராசி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்களை அது போக்கிவிடும். மற்றபடி பயப்பட ஒன்றும் தேவையில்லை. அந்த சந்திர கிரகண நேரத்தில் சந்திரனை கூட கண்ணால் பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.